ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Insta360X5 ப்ரீமியம் லென்ஸ் கார்ட்ஸ் பற்றி தான். இந்த லென்ஸ் கார்ட்ஸ் நமக்கு தேவையா தேவையில்லையான்னு கேட்டால் தேவையில்லைன்னு சொல்லலாம். அப்புறம் என்னப்பா அவரே சொல்லிட்டாரு கிளம்புங்கன்னு கிளம்பிடாதீங்க. தேவையில்லைன்னா தேவையில்லைன்னு அப்படியே சொல்லிட முடியாது. இது யாருக்கு தேவையில்லை யாருக்கு தேவை அப்படின்றத நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். வீடியோவை பார்க்குறது என் ஒய்ஃபாக இருந்தால் இப்போவே ஆஃப் பண்ணிட்டு போயிருமா. மற்றவங்க மட்டும் முழு வீடியோவை பாருங்கள். எதுக்கு என் பொண்டாட்டியை பார்க்க வேணாம்னு சொல்கிறேன்னு வீடியோ கடைசியில் நானே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரீமியம் லென்ஸ் கார்டு பற்றி சொல்கிறேன். இது யாருக்கெல்லாம் தேவைப்படலாம்னு என்னோட சின்ன அறிவுக்கு எட்டினதை நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுல எதுவும் தப்பு இருந்தால் இது தப்புப்பா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானே கேட்டு திருத்திக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது. அதே சமயத்தில் Insta360 காசு வாங்குற அளவுக்கு பெரிய யூடியூபரும் இல்லை. ஸோ இதை ரிவ்யூன்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய குமுறலாக கூட பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த லென்ஸை பற்றி சொல்லணும்னா லென்ஸ் கார்டை பற்றி சொல்லணும்னா குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது. நல்ல டெம்பர்ட் கிளாஸு ஸ்ட்ராங்காக இருக்குது. லென்ஸுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் தான். கண்டிப்பாக லென்ஸு ஸ்க்ராட்ச் ஆகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் லென்ஸை சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. உங்கள் X5 லென்ஸுக்கு எதுவுமே ஆகாது. இப்போ இது யாருக்கெல்லாம் தேவைப்படாதுன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இது இருந்ததுன்னா உங்களுக்கு மழை நேரத்தில் ஷூட் பண்ண முடியாது. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. மழை டைம்லேயோ ஒரு அண்டர் வாட்டர்லேயோ இதை எடுத்துகிட்டு போக வேண்டான்னு X5லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா இதை நீங்கள் வாங்காதீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் இதை கண்டிப்பாக வாங்காதீங்க. என்னடா இப்படி சொல்கிறானேன்னு யோசிக்காதீங்க. இது ஒரு நார்மல் நேச்சுரல் லைட்லேயும் மற்ற நார்மல் கண்டிஷன்ஸில் இது அதோடைய வேலையை காட்டாது. ஸோ அப்போம்லாம் இது நல்லா தான் இருக்கும். உங்களுக்கும் நார்மல் லென்ஸில் டைரெக்டாக எடுக்கிறதுக்கும் லென்ஸ் கார்டோட எடுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனால் ஒரு நைட் டைமில் நீங்கள் ஒரு லைட்டு எக்ஸ்போஷர் நிறைய இருக்கிற இடத்துல ஒரு சன்லைட்டுக்கு நேராக இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது இது நல்லா கிளேர் அடிக்கும். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ஷன் ஆகி கிளேர் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி இந்த கிளேரை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் நைட் ரைடு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோடைய லிங்க் இந்த கார்டில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்குங்க. அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், இங்கேயே அந்த கிளிப்பை எடுத்து போடுறேன், பார்த்துக்குங்க. இதோ தெரியுது பார்த்தீங்களா, இந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் கிளேர் அடிக்கிற மாதிரி அங்கங்கே தெரியுதா கிளேர். இதெல்லாம் காரணம் நம்ம ப்ரீமியம் லென்ஸ் கார்டு தான். சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒழுங்காக ஆங்கிள் சரியில்லை, லைட் சோர்ஸ் பார்த்து வைக்கணும், ஸ்டிச் லைன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் கதை விடுவாங்க. ஆனால் நைட் ரைடு போகிறீங்கன்னு வச்சுக்குவோம், எல்லா பக்கத்துலேயும் இந்த மாதிரி லைட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது இல்லையா. எங்கேருந்து பார்த்தாலும் லைட் வரதான் போகுது. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் தடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கிளேர் அடிக்க போகுது. அதே மாதிரி இது ஸ்டாண்டர்ட் லென்ஸ் கார்டுன்னு இன்னொன்று இருக்குது. அதில் இந்த அளவுக்கு கிளேர் இருக்காதுன்னு சொல்கிறாங்க யூஸ் பண்ணவங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கல, ஸோ எனக்கு தெரில. ஸோ ப்ரீமியம் லென்ஸ் கார்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் இதுக்காக நீங்கள் லென்ஸ் கார்டு வாங்கவே வேணாம்னு நான் சொல்லலை. நான் அந்த காரணத்துக்காக சொல்லலை. இந்த லென்ஸ் கார்டுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4100 கிட்ட வருது. இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த லென்ஸோடைய ரேட்டே பார்த்தீங்கன்னா 3600 தான். ரீப்ளேஸ்மெண்ட் கிட்டுன்னு இருக்குது. 3600ங்கிறது ஒரு சிங்கிள் லென்ஸோடைய ப்ரைஸு. பட் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு டைமில் ஒரு லென்ஸு தான் உடைப்போம். அதுக்கு மேலே உடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே உடைச்சிங்கனாலும் 7200 2 லென்ஸ் நீங்கள் மாற்றிடலாம். ஸோ இதை 4100 இதை வாங்கி போட்டு உங்கள் வீடியோவும் குவாலிட்டி இல்லாமல் அதை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு 3600 நீங்கள் நல்ல குவாலிட்டியோட வீடியோ எடுத்துகிட்டு லென்ஸ் உடஞ்சால் லென்ஸை தூக்கி போட்டு வேறு லென்ஸ் வாங்கிடலாம். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ புரியுதா நான் எதுக்கு இந்த வீடியோவை என் பொண்டாட்டியை பார்க்க வேண்டாம்னு சொன்னேன்ட்டு. கண்டிப்பாக இவ்வளோ தெளிவாக பேசுகிறியே, அப்புறம் நீ என்ன
இதுக்கு இதை வாங்கினேன்னு வண்டையாக கேட்பா. அதுக்கு தான். ஓகே ஏம்மா நீ இன்னும் கிளம்பலையா? இன்றைக்கி எனக்கு நல்லா கிடைக்க போகுது. ஓகே அப்போ நான் கிளம்புறேன். இதோட பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வரைக்கும் உயிரோடு இருந்தால் மீட் பண்ணலாம். டாட்டா பை பாய்.